தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 4-5 நாள் ஆச்சு நம்ம கடைசியாக வீடியோ பதிவு பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கு. அது தற்போது இலங்கைக்கு வடக்கு பகுதியில் நீடித்து வருகிறது. அது நம்ம இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்த நிலையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல் தடவையாக நம்ம பார்த்திங்கன்னா மேற்கு தேடியோருடைய தாக்கத்தினால இந்த ஒரு நிகழ்வு பாதையுடைய மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது எப்படி இருக்க போது இந்த நிகழ்வுனால தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குமா, இனிமேல் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 3 நாள் மேலே ஆகுது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கு ரொம்ப நாட்கள் எடுத்ததுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வுடைய வலிமையானது தற்போது வரைக்கும் குறைவாக இருந்தது. இப்போதும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்குது. இது மேலும் வலுப்பெறுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு பயன் தருவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு குறைவு. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு வரும்போது மேற்கு திசையோருடைய தாக்கமும் நம்மளுடைய இந்தியா பகுதியில் காணப்படுறதுனால இந்த ஒரு நிகழ்வு மேற்கு திசையோரில் சிக்கி நம்மளுடைய வங்கக்கடல் வழியாகவே மேலே பார்த்திங்கன்னா வங்கதேசத்தை நோக்கி நகர்ற மாதிரி தற்போதைய வானிலை கணிப்புகள் காண்பிக்கிறது. இருந்தாலும் முந்தைய காலகட்டங்களில் எப்படி இருந்திருக்கு, இதுபோல் நிகழ்வுகள் பழசு நம்ம பார்க்கும்போது இதேமாரி ஃபேக்டர் நடந்திருக்கு. ஒரு சில வாட்டி பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வலிமை குறைஞ்சி ஒரு எம்டி செல்லாவும் பார்த்திங்கன்னா ஒரு கரையை கடந்திருக்கு. அல்லது அந்த நிகழ்வு வங்கக்கடலுக்கு சென்று மீண்டும் வலுக்குறைந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்த நிகழ்வுகளும் பல இது இருக்குது. இப்படி நம்ம பார்க்கும்போது பழசை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் இப்போதைக்கு குறைவாக இருந்தாலும், அதாவது நாளைக்கு வங்கக்கடல் பகுதிக்கு நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்கு 2 நாட்கள் இருந்து பரவலாக மழை ஒரு மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழையை கொடுத்தாலும், நாளைக்கே இந்த ஒரு நிகழ்வு மேலே நோக்கி பயணித்தாலும் மீண்டும் பார்த்திங்கன்னா அதோடைய தாக்கம் இந்த மேற்கத்திடையோரு நம்முடைய இந்திய பெருங்கடலை விட்டு இந்திய பகுதியை விட்டு நகர்ந்து செல்லும் போது மீண்டும் வலிமை குறைந்த ஒரு நிகழ்வாகவோ அல்லது மழை சார்ந்த ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்றாகவோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஊடுருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஒரு நிகழ்வு பயணம்ங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. ஆனால் இது டெல்டா மாவட்டங்களுக்கு வரப்போகிறது இல்லைங்கிறது ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வுனால பெரிய அளவுக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை நாளை பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை மணிக்கும் புதன்கிழமை மணிக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக நம்ம வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்தோம். அதாவது இலங்கைக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இதோடைய நகர்வானது வடமேற்கு திசையை நோக்கி தான் நகர்க்கூடும். அதாவது சென்னையை ஒட்டி பயணிக்கிற மாதிரி இப்போது காமிச்சாலும் நாளைக்கு மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு வரும் பாதையையும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மேற்கத்திய இடையோருடைய தாக்கமும் பொறுத்து இதோடைய பாதை நகர்வு எப்படி வேணாலும் இருக்கலாம். சென்னையை ஒட்டி பயணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்னைக்கு தூரத்தில் பயணிக்கலாம், பேதை புயல் போல். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலை வச்சு நம்ம பார்க்க முடியாது. இன்னும் 2-3 நாட்கள் இருக்குது. இந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் ஒரு சிக்கலான காலகட்டம். இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது. அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வு எப்படி இருக்க போது, எப்படி அமைய போகுதுங்கிறது. இந்த ஒரு நிகழ்வுடைய பாதை தற்போது வரைக்கும் ஒரு கன்க்ளூஷன் இல்லை. இந்த ஒரு நிகழ்வுடைய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு முழுவதுமாக வலிமை இழந்து மேற்கத்திய ஒரு சென்றதுக்கப்புறம் ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்றாக வடகிழக்கு பருவமழையில் வரக்கூடிய அந்த பருவ காற்று காரணமாக ஏற்படக்கூடிய மழை 2 நாட்கள் தமிழ்நாட்டில் பெய்யும். அது எப்போங்கிறது இப்போது நம்ம சொல்ல முடியாது. ஒரு 22ஆம் தேதிக்கு மேலே இந்த ஒரு நிகழ்வு இருக்கலாம். அல்லது இந்த ஒரு நிகழ்வு வங்கக்கடல் பகுதிக்கு சென்று வலிமை குறைந்து மீண்டும் ஒரு குறைந்த காற்று சுழற்சியாக தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது இந்த 2 ஃபேக்டரில் எது வேணாலும் நடக்கலாம். இது நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போக தான் இனிமேல் கணிக்க வேண்டும். அதனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது, மிக கனமழைக்கு வாய்ப்புகள் கிடையாது. சென்னைக்கு மட்டும் நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்வுடைய பாதை எந்த அளவுக்கு சென்னை கடற்கரையை ஒட்டி நகருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கு மழை இருக்குது. அதே போல் வட மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு நிகழ்வுடைய பாதையை பொறுத்து தான் மழை இருக்குது. பெருசாக இனிமேல் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த ஒரு நிகழ்வு கரைஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு நிகழ்வு வலிமை குறைஞ்சதுக்கப்புறம் தான் இனிமேல் எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க போகிறதில்ல. அடுத்த அப்டேட்டில் இன்கேஸ் மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மழை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி நமக்கு நம்ம சைட்லேருந்து தெரிஞ்சுன்னா நம்ம சைட்லேருந்து அப்டேட் பண்ணப்படும். அது வரைக்கும் நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இருக்காது. இந்த ஒரு வீடியோ பற்றி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை காலையில் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம்.